காக்கரையான் குளம் 2 தினங்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த பழுதடைந்த குளம், பாலடைந்த குளம், அசுத்தமான குளம் சுத்தம் செய்யப்பட்டு தூர்வாரப்பட்டு 4 பக்கமும் கரை கட்டப்பட்டு இன்று நீர் நிரப்ப தயார் நிலையில் இருக்கு. நீர் நிரப்பிட்டோம்னா நம்ம எல்லாம் குளிக்கலாம், நம்பி எல்லாம் குளத்துல நீச்சல் அடிக்கலாம். இந்த பக்கத்துல மேயிற ஆடு மாடுகள் நமது ஊரின் பெரும் சொத்து எல்லாம் வந்து தண்ணி குடிச்சுக்கும். இந்த மரக்கன்றுகள் வைக்க போறோம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக அண்ணன் மரக்கன்று வைக்கிறாங்க. அந்த நிகழ்வுக்கு தான் நமது நாம் தமிழர் கட்சியின் நாகை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாத்திமா பர்கானா வந்திருக்காங்க. இப்போ பாத்திமா பர்கானா அந்த மரக்கன்றை வைக்க போறாங்க, பல மரக்கன்றுகளை வைக்க போறாங்க. இது நமக்கு மட்டும் இல்ல, காக்கை, குருவி, சிட்டு அனைத்துக்குமான உணவு அதை தரப்போகுது. இந்த உயரிய நிகழ்வை அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுற்றுச்சூழல் பாசறை சவுந்தரராஜ் அண்ணன் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த குளம் தூர்வாரப்பட பெரும் காரணமாக இருந்த இந்த பகுதி பொறுப்பாளர் அண்ணன் குப்புசாமி அண்ணனா இருக்கட்டும், தம்பி கவிநிலவனா இருக்கட்டும், அப்பா ஐயாசாமியா இருக்கட்டும், அப்பா தான் வந்து முன்னாள் ஊராட்சி மன்ற உபத்தலைவர் இந்த கிராமத்துக்கு. அனைத்திலும் உதவியா இருந்த தம்பி முத்துக்குமரனா இருக்கட்டும், எல்லாம் ஒரு பேர் ஆர்வத்தோட தன்கிட்ட உள்ள பங்கு. இன்னைக்கு அரசியல்ல வந்து கமிஷன் கரெக்ஷன், இதுதான் இன்னையோட அரசியல்வாதி அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய மூலதனமா இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரோட மூலதனம் என்ன? ஆளுக்கு 500, 1000, 5000, 10,000 போட்டு இந்த குளத்தை தூர்வாரி இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு நம்ம விட போறோம். இந்த உயரிய செயலை செய்வதற்காக சென்னையிலிருந்து அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களின் வழிகாட்டுதல்படி நமக்கு வந்து இன்னைக்கு மரக்கன்று நடவுள்ள நமது வெற்றி வேட்பாளர் பாத்திமா பர்கானா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். நம்மெல்லாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை, நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்கு சேர்க்கணும். சரியா? சரி, எல்லாம் சிறப்பா செய்யுங்க. அடுத்தது நம்ம மரங்களை பற்றி உறுதிமொழி, மரங்களை எப்படி பாதுகாக்கணும்னு மரங்களை உறுதிமொழி நமது மாநில சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர் அண்ணன். மரங்களின் மீது உறுதிமொழி. ரெடியா தம்பி? ரெடியா? மரங்கள் வளர்ப்போம், மரங்கள் வளர்ப்போம், மழைநீரை சேமிப்போம், குடிநீரை வீணாக்காமல் பாதுகாப்போம், நம்மை வாழ வைக்கும் மரங்களை நாம் வளர்ப்போம், வாழ வைப்போம். என் பிறந்த நாளில் கட்டாயம் ஒரு மரக்கன்றை நட்டு வளர்ப்பேன் என்று இந்த நன்னேரத்தில் உறுதிமொழி ஏற்கிறேன். நான் ஏற்ற உறுதிமொழியை கட்டாயம் நிறைவேற்றுவேன். நன்றி. கூட எடுத்து தனியா வச்சுங்க. பர்கானா வாங்க. அப்பா வாங்கப்பா. அப்பா இந்த கண்ணை கொடுங்கப்பா. நீங்க வாங்கப்பா. நீங்க வாங்கப்பா. அப்படி போட்டோ எடுத்துங்கப்பா. பர்கானாங்க பாருங்க. பர்கானா நீங்களும் பாருங்க. எல்லாரும் பாருங்க. ஆனா எல்லாத்தையும் வைக்க சொல்லுங்க. நீங்க மட்டும் இங்க மரம் வைக்கிறது எப்படிங்கறத கத்துக்கிட்டும் போகணும். இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் மரம் வைக்கிறது எப்படிங்கறத கத்துக்கிட்டும் போகணும். நம்மளை தவிர வேற யாரும் இந்த செயலை செய்ய மாட்டாங்க. நம்ம சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம்.